Hi friends, welcome to Spice Lover. நான் Dhivya Karthikeyan. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப கஷ்டமான யாருமே பண்ணாத ரெசிபி அப்படிலாம் இல்லைங்க. ஈஸியா நீங்க பண்ற ரெசிபி தான். இன்னும் அது நம்ம கொஞ்சம் ஜூஸி அண்ட் ஹெல்த்தியா பண்ண போறோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இது வந்து ரொம்ப கிட்ஸ்க்கு பிடிச்ச ரெசிபி. அதனால எப்பவுமே நம்ம கொடுக்க வேண்டாம். பட் எப்பயாச்சும் நம்ம தரலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ஆயில் ஆட் பண்ணல இந்த ரெசிபிக்கு. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் முட்டைக்கோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்ன வெஜ்ஜீஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி. இதுக்கடுத்து வந்து நான் கேரட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். கேரட்க்கு அப்புறம் நான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெஜ்ஜஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 minutes வந்து பாயில் ஆகட்டும். எப்படியும் மினிமம் வந்து ஒரு 5 minutes ஆகும். 2 minutesல நான் குக் பண்ண மாட்டேன். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 minutes வந்து பாயில் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சில குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபியில் இந்த மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எப்படியாச்சும் சாப்பிட்ருவாங்க. அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். நான் இப்போ வந்து ஒரு க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கடுத்து வந்து நான் வந்து கொரியாண்டர் லீஃப் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கடுத்து வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 minutes வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நல்லா பாயில் ஆகட்டும். டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிருக்கு. நான் இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1 teaspoon வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த வெஜ்ஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கங்காட்டி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது கூட நான் வந்து ஓரிகனோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதை. அடுத்து வந்து மேகி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நான் நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutesல வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா பாயில் ஆகிடும். ஏன்னா நம்ம ஃபுல்லும் ட்ரையாக பண்ண போகிறது கிடையாது. கொஞ்சம் சூப்பியாக தான் பண்ண போகிறோம். மேகி இல்லைன்னா நூடுல்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நைட் டைமில் கொடுக்கறது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. டே டைமில் மட்டும் கொடுங்க. ஏன்னா ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகாது. மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலி ஹெல்தியான சூப்பியான மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.